வணக்கம் பாலாஜி. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதனையடுத்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள 8 தொகுதிகளில் தஞ்சாவூர் தொகுதியை தவிர மற்ற 7 தொகுதிகளுக்கும் போட்டியிடும் வேட்பாளர்கள் உறுதி செய்யப்பட்ட நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்வது, தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவது போன்றவற்றில் திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தாவேகா உள்ளிட்ட கட்சிகள் நிர்வாகிகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட தஞ்சாவூர் தொகுதியை புதிய நீதி கட்சிக்கு ஒதுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் பாஜகவை சேர்ந்தவர்களும் தஞ்சாவூர் தொகுதியில் போட்டியிட ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதற்கிடையில் கடந்த 30ஆம் தேதி தஞ்சாவூர் மாவட்ட பாஜக துணைத் தலைவர் முரளிதரன் என்பவர் தஞ்சாவூர் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வேட்புமனுவை சுயேட்சையாக தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தஞ்சாவூர் தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது, இங்கு பாஜக தான் போட்டியிட வேண்டும் எனவும் வேறு கட்சிக்கு தொகுதியை தரக்கூடாது எனவும், இன்றைய தினம் எனது ராசிப்படி, அதாவது அந்த 2 நாட்களுக்கு முன்பு எனது ராசிப்படி நல்ல நாள் என்பதால் நான் சுயேட்சையாக வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளேன் எனவும் அவர் கூறினார். பாஜகவுக்கு இந்த தொகுதியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் கூறி வந்த நிலையில் தற்போது தஞ்சாவூர் தெற்கு மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட துணைத் தலைவர் முரளிதரன் அவர்கள் கட்சியின் கட்டுப்பாட்டை விதியை மீறியதாலும், கட்சி பெயருக்கு பங்கம் விளைவித்ததாலும், அவர்கள் செயல்களில் ஈடுபட்டு வந்ததாலும், அதாவது தவறான செயல்களில் ஈடுபட்டதால் அவரை கட்சியில் பொறுப்பில் இருந்து, அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்கப்படுவதாக தலைமை இடத்தில் இருந்து தற்போது தகவல் வெளிவந்துள்ளது. பாலாஜி.